ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் மறுபடியும் உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான வரிசையில் நாம் இன்றைக்கு 55வது சங்கீதத்தை சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 51லிருந்து சங்கீதம் 60 வரைக்கும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில காரியங்களில் மிகப்பெரிய வருத்தங்களையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் அனுபவிக்கிறதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். 2 சாமுவேலில் 12ஆம் அதிகாரத்தில் நாத்தான் தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான். நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து இந்த மீறுதலுக்கு உட்பட்டபடியினாலே உன்னுடைய குடும்பத்தில் இனி உனக்கு பாடுகள் வரும், யுத்தங்கள் உமக்கு நேரிடும் என்கிறதான ஒரு வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 51 அவர் பாவம் செய்த அதை குறித்ததான ஒரு பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆனால் 52லிருந்து 59 வரைக்கும் அவருக்கு நேரிட்ட தனிப்பட்டதான போராட்டங்களை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இதில் ஒரு சில சங்கீதங்கள் இவர் அரசராக வருவதற்கு முன்னமே சொல்லப்பட்ட சங்கீதங்களாகவும் இருக்கிறதை நாம் இங்கே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பெருவாரியாக தாவீதுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் அவர் எவ்விதமாக தேவனை சார்ந்து கொண்டார் என்கிறதைத்தான் இந்த சங்கீதங்கள் எல்லாம் மிக முக்கியமாக நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றன. இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட தவறுகளாக இருந்தாலும் இல்லை பிறர் மூலமாய் நமக்கு வந்த தவறுகளாக இருந்தாலும் நமக்கு பரிகாரம் இருக்கிறது என்பது தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் ஜெபிக்கலாம், எதையும் நாம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் மன்றாடலாம். நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் இருக்கிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய இருதயத்தின் கதறுதலுக்கு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய கண்ணீருக்கு அவர் பதிலை வைத்திருக்கிறார் என்பது நமக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தர வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. அப்போது தாவீது தனக்கு நெருக்கங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் தன்னுடைய நெருக்கங்களை அவர் பாடல்களாக மாற்றினார். அந்த பாடல்களைத்தான் நாம் இப்போ சங்கீதங்களாக வாசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 55வது சங்கீதம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சங்கீதம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துரோகம் தன் வாழ்க்கையில் தனக்கு தன்னுடைய நண்பனால் ஏற்பட்ட துரோகம், அந்த துரோகத்தின் விளைவாக அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய அபாயம், பாதிப்பு, அது நிமித்தம் அவருக்கு இருக்கக்கூடிய பயம், இதெல்லாம் சித்தரிக்கக்கூடிய சங்கீதம் தான் 55வது சங்கீதம். இது ஒரு பெரிய சங்கீதமாக இருந்தாலும் நம்ம சுருக்கமாக 3 பிரிவில் இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் எடுத்து படம் பிடிச்சு காண்பிக்க நாம் முயற்சி செய்ய போகிறோம். முதல் 8 வசனங்களில் நான் என்னுடைய பயத்தை எதிர்கொள்வதாக, ஓடி ஒளிந்து கொள்வதாக, இதுதான் அவருடைய ஒரு மன கேள்வி, மன விருப்பம். நான் ஓடி ஒளியட்டுமா, நான் ஓடி ஒளிந்து கொள்வேனே, ஆனால் நான் பயத்தை எதிர்கொள்ளாமல் எப்படி வாழ்க்கை முன்னேறுவது? இந்த கேள்வி நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நாம் பயப்படுகிற பல காரியங்கள் நமக்கு நடக்கிறதில்லை. இல்லாத ஒன்றை வேறு சிலருக்கு நடந்த சில காரியங்களை அப்படி ஒருவேளை நமக்கும் நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதான ஒரு இல்லாத ஒன்றை குறித்து தான் நாம் அதிகமாக பயப்படுகிறோம். ஆனால் வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார். இதை நம்ம ஒருபோதும் மறந்து போயிடக்கூடாது. சரி, இப்போ இந்த முதல் 8 வசனங்களில் தாவீது தன்னுடைய பயத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்? ஆரம்பத்தில், ஆண்டவரே
என் ஜெபத்தை நீர் கேட்டருள வேண்டும், எனக்கு நீர் செவி கொடுக்க வேண்டும். நான் என்னுடைய தியானத்தில் துன்மார்க்கர் செய்யக்கூடிய பொல்லாப்பை நினைத்து நான் முறையிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். தொடர்ந்து சொல்கிறாரு, அந்த பொல்லாப்பு அது எனக்கு ஏற்படுத்தக்கூடிய இமோஷனலான பாதிப்புகள் என்ன, தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அது ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்கள் என்ன, நான் பழி சாட்டப்படுகிறேன், நான் குற்றம் சுமத்தப்படுகிறேன், நான் பகைக்கப்படுகிறேன், இதெல்லாம் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என்னுடைய வாழ்வின் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல். அப்போ எனக்கு என்ன வருது, என் இருதயத்தில் ஒரு பெரிய வியாகுலம் உண்டாகிறது. நான் ரொம்ப வியாகுலப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ளேயே ஒரு மரண பயம் வந்து விட்டது. பயமும் நடுக்கமும் எனக்கு இருக்கிறது. எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் வனாந்திரத்தில் இளைப்பாறுவேனே என்று அவர் புலம்புகிறார். அப்படி எனக்கு சிறகுகள் இருந்தால் பெரும் காற்றுக்கும் புசலுக்கும் நான் தப்ப தீவிரித்து கொள்ளுவேனே. இப்போ எனக்கு தெரியாமல், என்னை அறியாமல், என்னை சுற்றிலும் இப்படிப்பட்ட நெருக்கங்களும் இடுக்கங்களும் பகையும் குற்றச்சாட்டும் என்னை சூழ்ந்து வந்திருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? தேவனே, இப்போ என் ஜெபத்தை கேட்டுறலும், மறைஞ்சிராதையும் தயவு செய்து கேட்டுறலும், நீர் பதில் சொல்லி ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை. இதுதான் முதல் 8 வசனங்களை சொல்கிறார். 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் என்னுடைய பகைஞன் எப்படிப்பட்டவன், என் பகைஞன் யார் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த இடத்துல தான் தனக்கு நேரிட்டிருக்கிற துரோகத்தை அவர் படம் பிடிக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். நம்ம கொஞ்ச நேரம் முன்னால் சொன்னோம் பாருங்கள், அவருடைய விருப்பம் புறாவை போல ரெக்கைகள் இருந்தால் நான் மறைஞ்சிக்கிடுவேனே. என் சத்துருவாகவோ என் பகைஞனாகவோ இருந்தால் நான் மறைந்து கொள்ளுவேன். ஆனால் யார் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன். என் கூட இருக்கக்கூடிய என் தோழன், என் வழிகாட்டி. நாம் ஒருமித்து இன்பமாய் ஆலோசனை பண்ணணும், கூட்டமாக தேவாலயத்துக்கு போனோமே. அதாவது எதிராளியினுடைய பகையை விட நண்பனின் துரோகம் கொடியது. அது மிக மிக கொடூரமானது. அந்த துரோகத்தை நாம் நம்முடைய வாழ்வில் கையாளுவது எப்படி? நாம் இவங்களா இப்படி செஞ்சுருப்பாங்க, இவங்களை பற்றி நான் இப்படி யோசிக்கவே இல்லையே, இப்படியும் இவங்க நமக்கு விரோதமாக எழும்பி இருக்க முடியுமா? நம்ம கூட எவ்வளவு பட்சமாக இருந்தாங்க, எவ்வளவு இணக்கமாக இருந்தோம், எவ்வளவு நம்ம ஒட்டும் உறவுமாக இருந்தோம், இவங்க எப்படி நமக்கு பண்ணியிருப்பாங்களா என்று கேட்கக்கூடிய நிலையில் நமக்கு சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தான். நாம் மலை போல் நம்பி இருக்கிறவங்க கூட நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சூழல்கள் வரலாம். அதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்யும். மனிதன் எப்படியும் திசை திரும்புவான், மனிதன் எப்படியும் மாறுவான். ஆனால் துரோகம் செய்யாத ஒரே ஒரு சக்தி உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது. உங்களுக்கு உள்ளேயே அவர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உனக்கு துரோகம் செய்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம கூட இருக்கும்படியாக நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து நம்மோடு இன்றும் இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர், அவர்
உன்னை ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் ஒருத்தர் தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு துரோகம் செய்வதும் இல்லை, நான் எப்பொழுதும் உனக்கு உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் வேறு யாரும் நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லவே முடியாது. இப்போ தாவீதே எடுத்துக்கங்களேன். தாவீது 51ஆம் சங்கீதத்தை பாடுகிறதற்கான காரணம் என்ன? அதுக்கு ஒரு வருஷம் முந்தி நடந்தது தான். என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது உரியாவுக்கு செய்த துரோகம். அது எவ்வளவு மோசமான ஒரு துரோகம். தன் எஜமானனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று இருந்த மனுஷன் அவன் கையிலேயே அவனை கொல்லுகிறதற்கான கடிதத்தை கொடுத்து விட்டாராகும் இந்த தாவீது. இது துரோகத்தின் உச்சம். இப்போ தாவீது தானும் துரோகம் செய்தவன், தன் வாழ்வில் துரோகத்தை அனுபவிக்கிறார். இப்போ கதறுகிறார், எனக்கு துரோகம் நேரிட்டு இருக்கிறது, என்னால் அதை விட்டு வெளியே வர முடியலை, இதை சிந்திக்கும் போது என்னால் அதை சகிக்க முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார். இப்போ என்ன செய்கிறது? நடந்தாச்சு, துரோகம் வந்தாச்சு, என்னை சுற்றில் இருக்கக்கூடிய சூழல் நெருக்கடியாக இருக்குது, திகில் எனக்கு இருக்குது, பயம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் என்ன செய்யணும்? அதை தான் கடைசியில் அவர் சொல்கிறார். ஒவ்வொரு சங்கீதத்திலும் எப்படிப்பட்ட சங்கீதமாக இருந்தாலும் சரி, புலம்பலே உருவாயிருக்கக்கூடிய சங்கீதமாக இருந்தாலும் அந்த சங்கீதங்களின் முடிவில் தேவன் தங்களுக்கு பதிலளிப்பார், தேவன் தங்களை மீட்டு கொள்ளுவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட தான் அந்த சங்கீதங்கள் முடிவடைகின்றன. அப்போ இந்த சங்கீதத்திலையும் தன்னுடைய நெருக்கத்தின் உச்சத்திலும் தேவன் எவ்வாறு தன்னை ரட்சிக்கப் போகிறார், தேவனை நான் சார்ந்து கொள்ள போகிறேன், அதை சொல்லி தான் அவர் என்ன செய்கிறாரு, சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். இப்போ பிரச்சனை இப்படி இருக்குது, நான் என்ன செய்யணும்? 16ஆம் வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். அவர் சொல்கிறாரு, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நான் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறேன்? நான் துரோகத்தை எண்ணியே, என்னை சுற்றி இருக்கிற சூழல்களை எண்ணியே அதையே பார்த்தே டிப்ரெஷ் ஆகி, அதையே பார்த்தே நான் நொந்து கொண்டு எதையும் செய்ய முடியாமல் நான் ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே, ஒரு சிறிய இடத்துக்குள்ளே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவனாய் அப்படியே என்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்க போகிறேனா, அல்லது நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார். நான் இந்த பிரச்சனையிலேயே சிக்கி உழன்று கொண்டிருக்க விரும்பவில்லை. ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் சால்வர். என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இந்த துரோகத்திற்கு விடை சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. என் பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் மரண திகிலுக்கும் பயத்துக்கும் விடை சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். எப்பெல்லாம் கூப்பிடுவேன்? சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஏன்னா இதுக்கு முன்னால் அவர் எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு கூட மீட்டு விட்டிருக்கிறார். இதற்கு முன்னால் அவர் எனக்கு அதை செய்திருக்கிறார். ஆகவே எனக்கு இப்பொழுதும் செய்வார். நீங்கள் இந்த பகுதியில் மாத்திரம் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார், ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் என்கிற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வருகிறத நீங்கள் பார்க்க முடிகிறது. இதில்
மறுபடியும் அவர் தொடர்ந்து தன்னுடைய சத்துருக்களை குறித்து பேசுகிறாரு. இந்த சத்துருக்கள் எப்படி நடந்தாங்க, இதில் நான் இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும். 2வது பகுதியிலையும் சத்துருடைய குணாதிசயங்களை சொல்லும் பொழுது சில வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கொடுமை, சண்டை. 10வது வசனத்தில் அக்கிரமம், வாதை. 11வது வசனத்தில் கேடுபாடுகள், கொடுமை, கபடு. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வருகிறது. தொடர்ந்து இங்கே சொல்கிறார், 19வது வசனத்தில் சொல்கிறாரு பின்பகுதியில், அவர்கள் தேவனுக்கு பயப்படாதே போகிறார்கள். அவங்க செய்கிற தவறுக்கு எந்த விதத்திலும் தண்டனை கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சிக்கிட்டதுனால அவர்கள் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அவர்களிடத்தில் இல்லை, பயப்படாமல் போகிறார்கள். அவங்க வாயின் வார்த்தைகள் ரொம்ப மிருதுவான வார்த்தைகள், ஆனால் அவங்க இதயம் யுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் வாயின் வார்த்தைகள் ரொம்ப மிருதுவாக இருந்தாலும் அது உருவின பட்டயங்கள். அதாவது இந்த 3வது பகுதியில் எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் என்ன செய்வேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது என் எதிரியினுடைய இயல்பு என்ன, அதாவது என் கர்த்தருடைய இயல்பு என்ன, என் எதிராளியினுடைய இயல்பு என்ன. இந்த எதிராளிங்கிற இடத்துல துரோகியும் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ துரோகி, எதிராளி, இவர்களுடைய இயல்பு என்ன, என் கர்த்தருடைய இயல்பு என்ன. எதிராளி, துரோகியின் இயல்பு பொல்லாதது தான், சமாதானத்தை பகைப்பது தான், எனக்கு விரோதமாய் நிற்பது தான். ஆனால் என் தேவனுடைய இயல்பு என்ன, என் தேவனுடைய இயல்பு என்னன்னு கேட்டால், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், கர்த்தர் என் போரை நீக்குவார், கர்த்தர் என் ஆத்துமாவை சமாதானத்தோடு கூட மீட்டு விடுகிறவர். அப்படி சொல்லிட்டு தான் 22வது வசனத்தில், ஒரு புத்திமதியாக அவர் தன்னோடு நெல்லாமல், இதை வாசிக்கிற நமக்கும் ஒரு புத்திமதி சொல்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அதனால் கடைசியில் அவர் முடிக்கும்போது இதை சொல்லி முடிக்கிறாரு, நான் இரத்த பிரியரையோ சூதுள்ள மனுஷரையோ அவங்கள பார்த்து கொண்டிருக்கலேன்னு அவங்க வாழ்க்கை நிலை இல்லாமல் போகிறது, நானும் உம்மை நம்பியிருக்கிறேன். என்ன அற்புதமான ஒரு விஷயம். துரோகத்திற்கு மத்தியில் நாம் என்ன செய்வது, துரோகத்தை மேற்கொள்வது எப்படி? இப்போ தாவீது சொல்கிறாரு, நானும் உம்மை நம்பியிருக்கிறேன். இப்போ நம்ம தலைப்பு வந்து சங்கீதத்தில் மேசியாவை காண்போம். மேசியா அவர் துரோகத்தை எதிர்கொண்டாரா? ஆம், எதிர்கொண்டார். தாவீதனுடைய வார்த்தை, அநேக பரிசுத்தவான்கள் இந்த வேத பகுதியை வந்து அப்சலோம் காலத்தில் நேரிட்ட அந்த கலகம், விரோதம், அந்த நேரத்தில் அகித்தோப்பேலுடைய துரோகம், இதை எங்கே சொல்கிறாங்களா, இல்லை தாவீதுடைய வாழ்வில் வேறு பகுதியில் இந்த துரோகம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அநேகர் வந்து அப்சலோமுடைய அந்த துரோகத்தையும் அகித்தோப்பேலுடைய துரோகத்தையும் இந்த இடத்துல ஒப்பிடுகிறார்கள். இன்னும் சிலர் இதை குறித்த தெளிவு நமக்கு இல்லை என்கிற ஒரு நிலையில் சொல்லுகிறார். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அந்த பூமியில் அனுப்பின பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் ஒருவருக்கும் தீங்கு செய்யவில்லை, யாருக்குமே தீங்கு செய்யலை. ஆனால் அவர் கூட இருந்தவனே, அவர் தெரிந்து கொண்டு அவரோடு கூட நடந்ததில் ஒருவனே
அவருக்கு விரோதமாய் தன்னுடைய குதிகாலை உயர்த்தினான். ஒரு அழகான காட்சி, சிலுவை காட்சி. அந்த சிலுவையை சந்திப்பதற்கு முன்பதாக என் இரட்சகர் கெத்சமனேலே தன் தேவனுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார். நான் சொல்கிறேன், இதுதான் நமக்கான கீ, நமக்கான ரகசியமே இங்கே தான் இருக்கிறது. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துரோகத்தையும் எதிர்கொள்ள முடியும், எவ்வளோ பெரிய கசப்பின் அனுபவங்களையும் நாம் கடந்து போக முடியும். என்ன செய்யணும்? எனக்கு லூக்கால் அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு, அது ஃபஸ்ட்டு பாட்டு, அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். சீஷர்லாம் கூட இருந்தவங்களாம் தூங்கிட்டாங்க. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அதாவது சில நேரங்களில் மனிதர்களால் நம்மை பலப்படுத்த முடியாது. நமக்கு தேர்தல் சொல்ல மனிதர்களுக்கு வார்த்தைகள் வராது. ஆனால் நீங்கள் அப்படி நேரத்தில் இயேசுவனுடைய வழியை பின்பற்றினீங்கன்னா தேவனே உங்களை தேற்றுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுக்க வருகிறான். சுவிசேஷங்களில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு சின்ன சின்ன முத்துக்கள் போல் அங்கங்கே சிதறி இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, சிநேகிதனே என்னத்திற்காக வந்தாய்? இன்னொரு இடத்துல, முத்தத்தினாலாயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? இதெல்லாம் தாவீதுக்கு வந்து தனக்கு நடக்கிறதுக்கு முன்னால் தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு அப்படி கிடையாது. தன்னோடு கூட இருக்கிறவன் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பது நன்றாக அவருக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் அவன் மேலே அன்பு வைத்து திரும்ப திரும்ப அவனுக்கு எச்சரிப்பை பல இடத்துல கொடுத்து கொண்டு வந்தார். நம் மேசியா நம் இரட்சகர் மாத்திரமல்ல, துரோகத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை நமக்கு வாழ்க்கை பாடமாக கற்றுத்தந்திருக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடியில் இருக்கிறீங்களா? துரோகத்தை நிமித்தம் துவண்டு போயிருக்கிறீங்களா? கலங்காதீங்க. துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. முழங்கால் படியிடுங்கள். உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுங்கள். நீங்கள் மேற்கொள்வீர்கள். உறுதியாக சொல்லுங்கள், நானும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவரை மாத்திரம் நம்புங்க. உங்கள் வாழ்வை அவர் எல்லா விதமான நெருக்கடிகளிலும் இருந்து மேற்கொள்ள பண்ணி அவருக்காக கனி நிறைந்தவர்களாய் மாற்ற அவருக்கு எல்லாம் முடியும். அப்படியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.